عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد. الحمد لله. அல்லாஹுவின் அளவல்லாத கருணையின் காரணமாக கஸஸுன் நபி முதல் பாகத்தின் இரண்டாவது பாடத்தை இன்று நாம் படிக்க இருக்கின்றோம். முதல் பாடத்தில் நாம் எதை குறித்து படித்தோம் என்றால், பாஇஉல் அஸ்னாம், சிலைகளை விற்கக்கூடிய மனிதர் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு கிராமத்தில் மிக பிரபலமான ஒரு மனிதர் இருந்தார். அவரின் பெயர் ஆசர் என ஆகியிருந்தது. அவர் சிலைகளை விற்கக்கூடியவராகவும் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாகவும் சிலைகளுக்கு சிரம் தாழ்த்தக்கூடியவராகவும் இருந்தார். அந்த ஊரிலே மிக பிரபலியமான பிரம்மாண்டமான மிகப்பெரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் ஏராளமான சிலைகள் இருந்தது. அந்த ஊர் மக்களும் அந்த சிலைகளை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முந்திய பாடத்தில் நாம் படித்தோம். இன்று நாம் என்ன பாடம் படிக்கப் போகின்றோம் என்றால், அந்த ஆசரின் மகனை பற்றியான ஒரு பாடத்தை தான் இன்று நாம் படிக்க இருக்கின்றோம். அவர் ஊரிலே பிரபலியமானவராகவும் மக்களால் மதிக்க தகுந்தவராகவும் ஆசர் இருந்தார். அதற்கான காரணம் என்னவென்றால், ஆசர் சிலைகளை செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லா சிற்பிகளை விடவும் மிக துல்லியமாக நயமாக சிற்பங்களை செதுக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றவராக ஆசர் இருந்ததின் காரணமாக பிரபலியத்திற்கும் மதிப்பிற்கும் தகுதியானவராக ஆசர் இருந்தார். ஆனால் அந்த ஆசரின் மகன் எப்படி இருந்தார்? அந்த ஆசரின் மகனின் சிந்தனை செயல்பாடுகள் ஆசரை போன்றே இருந்ததா அல்லது ஆசரை விட்டும் வேறுபட்டதாக இருந்ததா? அந்த ஆசரின் பிள்ளையை குறித்தான, அந்த ஆசரின் மகனை குறித்தான ஒரு பாடத்தை தான் இன்றைய இரண்டாவது பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த பாடம் சையதினா ஹபீபினா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தான பாடமாக அமையும். இந்த பாடத்தை மிகுந்த கவனத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்து வாருங்கள். இதில் சொல்லப்படக்கூடிய ஒற்றை சொற்களை உங்களுடைய நோட்டில் எழுதி அதற்கான தமிழாக்கமும் எழுதி கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லா வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லா வ பஅத். வலது ஆசர, ஆசரின் பையன். வலது அப்படின்னு சொன்னால் பையன் அர்த்தம். பிந்த் அப்படின்னு சொன்னால் மகள்னு அர்த்தம். அல்லது இப்னு அப்படின்னு சொன்னாலும் மகன் தான் அர்த்தம். இங்கே பையன், சரிங்களா? வலது ஆசர, ஆசரின் பையன். ஆசரின் பையனை குறித்தான பாடம். அதற்காகத்தான் தலைப்பே ஆசரின் பையன் என்று என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள். வ இன்னும் கான ஆசரு, ஆசருக்கு ஆகியிருந்தது, லஹு அவருக்கு ஆகியிருந்தது, வலதுன் ரஷீதுன் தெளிவான புத்தி கூர்மை உள்ள பையன் அவருக்கு ஆகியிருந்தார் என்று அர்த்தம் கொடுக்கணும். சரிங்களா? நல்லா பாருங்கள். வ இன்னும் கான ஆகியிருந்தார்கள், ஆசரு லஹு ஆசருக்கு ஆகியிருந்தது. ஆசர்னு சொன்னாலும் முடிஞ்சிருச்சு, ஆசருக்கு ஆகியிருந்தது. லஹு திரும்பவும் இந்த ஹூ ஆசரை பார்த்தா மீனும். சரிங்களா? அவருக்கு ஆகியிருந்தார்கள், வலதுன் பையன், ரஷீதுன் ரஷீதுன்னு சொன்னால் புத்தி கூர்மையான
சிந்தித்து செயல்படக்கூடிய பையன் ஆசருக்கு ஆகியிருந்தார்கள். எப்படி சிந்தித்து செயல்படுறவங்க? ரஷீதுன் ஜித்தன், மிகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய புத்தி கூர்மையான ஒரு பையன் ஆசருக்கு இருந்தார்கள். சரிங்களா? அப்போ அந்த பையனின் பேர் என்ன? இன்னும் கான ஆகியிருந்தது இஸ்மு ஹாதல் வலதி, இந்த பையனின் பெயர் ஆகியிருந்தது. கானவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னாடி இருக்கிறத கவனித்து கானவுக்கு அர்த்தத்தை மாற்றி கொடுக்கணும். கானவுக்கு பின்னாடி மனிதர்களை குறித்து வந்ததுன்னு சொன்னால் ஆகியிருந்தார் அல்லது அவருக்கு ஆகியிருந்ததுன்னு கொடுக்கணும். அதே மனிதர்கள் அல்லாது ஜீவராசிகளை குறித்தோ அல்லது ஒரு பெயர் சொல்லோ வேறு ஏதோ ஒன்று இடம்பெற்றிருந்ததுன்னா ஆகியிருந்தது அப்படின்னு நினைச்சணும் அர்த்தம் கொடுக்கணும். சரிங்களா? பாருங்கள். இன்னும் கான ஆகியிருந்தது இஸ்மு பெயர் ஆகியிருந்தது. யாருடைய பெயர்? ஹாதல் வலதி, இந்த பையனின் பெயர் ஆகியிருந்தது. இந்த பையன் சொன்னால் இங்கே பையன் யாரும் இல்லை. அப்போ இந்த பையன் சொல்கிறது யாருங்க? இந்த ஹாதா, இந்த ரஷீதை பார்த்து மீறணும். இந்த புத்தி கூர்மையான சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த பையனின் பெயர் ஆகியிருந்தது இப்ராஹீம், இப்ராஹீம் என்று ஆகியிருந்தது. இப்ராஹீமுக்கு அர்த்தம் தெரியல, இப்ராஹிமுக்கு பெரும்பாலும் அர்த்தம் இல்லை. இப்ராஹிமுக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேராக இருக்கிறதுனால இப்ராஹிம் அப்படிங்கிறதுக்கு இறைநேசர் என்று ஆகியிருந்தது, தியாகி என்று ஆகியிருந்தது, உள்ளம் வலுமிக்கவர் என்று ஆகியிருந்ததுன்னு சொல்லி இப்ராஹிமுக்கு பல அர்த்தங்கள் என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இன்னும் கான ஆகியிருந்தார்கள் இப்ராஹீமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவராக, அன்னாஸ மக்களை பார்ப்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். யரான் படிச்சிங்கன்னு சொன்னால் அலிஃபுக்கு ஃபத்ஹா கொடுத்து அன்னாஸ என்று படிங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் சேர்த்து படிக்கிறதா இருந்தால் யரன்னாஸ, யரன்னாஸ என்று என்ன செய்யுங்க படிங்க. எப்படி படித்தாலும் சரிதான். சரிங்களா? யரன்னாஸ மக்களை பார்க்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். எப்படி பார்த்தாங்க மக்களை? யஸ்ஜுதூன அவர்கள் சிரம் தாழ்த்துகிறார்கள், லில் அஸ்னாமி சிலைகளுக்கு அவர்கள் சிரம் தாழ்த்தக்கூடியவர்களாக மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பவர்களாக ஆகியிருந்தார்கள். மக்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க. மக்கள் அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, தொழில் துறைகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க? சிலைகளுக்கு போய் அவங்க என்ன செய்கிறாங்க? சிரம் தாழ்த்துகிறார்கள், சுஜூது செய்கிறாங்க. இன்னும் யரன்னாஸ மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள், யஅபுதூன வணங்கக்கூடியவர்களாக, அல் அஸ்னாம சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். இங்கே சிலைகளுக்கு அப்படின்ட்டு இக்குன்னு அர்த்தம் கொடுக்கணும். ஏன்னா இங்கே லில் வந்திருக்கு பார்த்தீங்களா? லில் வந்தால் இக்கு, அதற்கு, இதற்கு அப்படின்னு என்ன செய்யணும்? அர்த்தம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ சிலைகளுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க. இங்கே சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். இப்போ மக்களை பார்க்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன செய்கிறாங்க? மக்கள் எல்லாரும் சிலைகளுக்கு சுஜூது செய்கிறாங்க, சிலைகளை வணங்குகிறார்கள். இப்படி ஒரு மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன யோசிக்கிறாங்க? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு பையன். புத்தி கூர்மையான ஒரு பையன், சிந்தித்து செயல்படக்கூடிய அளவிற்கான ஒரு திறமை உள்ள ஒரு குழந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு பிராயத்திலே இருந்தாங்க. அதனால் அவங்க விளங்கி வச்சுருந்தாங்க. என்ன விளங்கி வச்சுருந்தாங்க? கான இன்னும் கான ஆகியிருந்தார்கள். யார் ஆகியிருந்தா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யஅரிஃபு அறியக்கூடியவர்களாக, யஅரிஃபு அறியக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள்.
என்னத்தை அறியக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க? அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக. அன்னவுக்கு நிச்சயமாக என்று அர்த்தம் கொடுக்கணும். சரிங்களா? என்ன விளக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக சிலைகள், லா ததகல்லமு, அது பேசாது. லானா இல்லைன்னு அர்த்தம். தத்தக்கல்லமுனா பேசக்கூடியதாக இல்லை என்று சிலைகளை, நிச்சயமாக சிலைகள் பேசக்கூடியது இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கியிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் சொன்னால் கொஞ்சம் குழம்பும். அப்போது லா தத்தக்கல்லமும் சேர்த்து அர்த்தம் சொல்லிடுங்க. பேசாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை பற்றி விளங்கி வைத்திருந்தார்கள். இன்னும் லா தஸ்மஉ, அது எந்த ஒன்றையும் கேட்காது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் கான, அப்போ உட்காருவார். கான, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள், யாரிஃபு, அறியக்கூடியவர்களாக, அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக சிலைகள், லா தலுர்ரு, எந்த தீங்கையும் கொடுக்காது. சிலைகளால் ஏதாவது தீங்கு மனிதனுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழங்கி வச்சுருந்தாங்க, சிலைகள் என்ன செய்யாது, மக்களுக்கு எந்த தீங்கையும் அளிக்காது. வல தன்ஃபஉ, எந்த பயனையும் அளிக்காது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கியவர்களாக, அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் கான, ஆகியிருந்தார்கள், யரா, பார்ப்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். என்ன பார்க்குறாங்க? அன்ன ஸுபாப, நிச்சயமாக ஈ இருக்க, ஈன்னு சொன்னது ஈ தான். கொசு, இனிப்பு பொருட்கள்லாம் ஆயுமா இல்லையா? அந்த நிச்சயமாக யஜ்லிசு, அமர்கிறது, அலல் அஸ்னாமி, சிலைகளின் மீது அமர்கிறது. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பவர்களாக இருந்தார்கள். எனவே லா ததுஃபஉ, அந்த ஈயை, லா ததுஃபஉ, அது துரத்தவில்லை. ஃபலா ததுஃபஉ, எனவே அந்த ஈயை சிலைகள் துரத்தலை. சிலை இருக்குது, சிலைக்கு மேலே என்ன செய்யுது, ஒரு உட்காருது. அப்படி உட்காரும்போது அந்த சிலைக்கு உயிர் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த சிலைக்கு உண்மையாலே சக்தி இருந்ததுன்னு சொன்னால், மக்கள் கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக சிலை இருந்ததுன்னு சொன்னால், மக்கள் தப்பு பண்ணால் மக்கள் தண்டிக்கக்கூடியதாக சிலை இருந்ததுன்னு சொன்னால், அந்த சிலை என்ன செஞ்சுருக்கணும், உட்கார்ந்துருக்கிற ஈயை துரத்தணும், தடுக்கணும் இல்லையா? ததுஃபா அப்படின்னா தடுக்கவில்லைன்னு அர்த்தம். உட்கார்றத தடுக்கவில்லை. உட்கார்றத என்ன சிலைகள் தடுக்கலை. புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த சிலைக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அது மட்டுமா? வக்கான யரா, இன்னும் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல் ஃபஅர, எலியை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி பார்த்தாங்க? யகுலு தஅமல் அஸ்னாமி, சிலைகளின் உணவை சாப்பிடக்கூடியதாக எலியை பார்ப்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். ஃபல தம்னஉ, அது தடுக்கவில்லை. எனவே லா தம்னஉ, அந்த சிலைகள் என்ன செய்யலை, அந்த எலிகளை தடுக்கவில்லை. சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா, சிலைகளுக்கு பூஜை பண்ணி சாப்பாடு வைக்கிறாங்க. அப்படி சாப்பாடு வைக்கும்போது என்ன செய்கிறது, ஒரு எலி சாப்பிட்டாலோ, ஒரு கொசு உட்கார்ந்தாலோ, ஒரு ஈ உட்கார்ந்தாலோ, அந்த சிலைகள் என்ன செய்ய மாட்டுக்கு, அந்த ஈயையோ எலியையோ கொசையோ என்ன செய்ய மாட்டுக்கு, துரத்த மாட்டுக்கு, தடுக்க மாட்டுக்கு. இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. சரிங்களா? இன்னும் கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யகூலு, சொல்பவராக, ஃபீ நப்சிஹி, தனக்குள் சொல்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். தனக்குள் சொன்னால் என்னது, மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, என்னடா இது,
இந்த உட்காருது, இதை தடுக்க மாட்டுக்கு, அது பேச மாட்டுக்கு, எந்த ஒன்றையும் கேட்க மாட்டுக்கு, எதையும் பார்க்க மாட்டுக்கு, ஒரு எலி சாப்பிட்றத கூட தடுக்க மாட்டுக்கு இந்த சிலைகளை போய் என்ன நினைக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனசுக்குள்ளே? லிமா அதா யஸ்ஜுதுன்னாசு லில் அஸ்னாமி, எதற்காக இந்த சிலைகளுக்கு மக்கள் சிரம் தாழ்த்துகிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். லிமாதா, எதற்காக? யஸ்ஜுதுன்னாசு, மக்கள் சிரம் தாழ்த்துகிறார்கள். லில் அஸ்னாமி, இந்த சிலைகளுக்கு எதற்காக சிரம் தாழ்த்துகிறார்கள் என்று தனக்குள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். வகான இப்ராஹிமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யஸ்அலு, கேட்பவராக, நப்ஸஹு, தனக்குள் கேட்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளவும் செஞ்சாங்க, தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செஞ்சாங்க. என்ன கேட்டாங்க? லிமாதா, எதற்காக? யஸ்அலுன்னாசு, மக்கள் கேட்கின்றார்கள். அல் அஸ்னாம, சிலைகளிடத்தில் மக்கள் ஏன் அவங்களுடைய தேவைகளை கேட்குறாங்க? ஏன் தன்னுடைய வியாபாரத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஏன் கேட்குறாங்க? ஏன் நோய் நீங்கி போகணும்னு ஏன் கேட்குறாங்க? ஏன் சிலைகள்கிட்டே போய் மக்கள் கேட்குறாங்கன்ட்டு தனக்குத்தானே கேள்வி கேட்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்போது சிந்திக்கக்கூடிய திறம் வாய்ந்த ஒவ்வொருத்தவர்களும் தான் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத என்ன செய்யணும்? சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப முக்கியத்துவமாக அமைகிறது. இப்பொழுது அரபியில் வாசித்ததை அப்படியே தமிழில் சொல்லப்படும், அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆசரின் பையன், ஆசருக்கு புத்தி கூர்மையாக, மிக புத்தி கூர்மையாக ஒரு பையன் ஆகியிருந்தார். இன்னும் அவருடைய பெயர் இப்ராஹீம் என ஆகியிருந்தது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக பார்த்தார்கள். இன்னும் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மக்களை பார்த்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள், நிச்சயமாக சிலைகள் என்பது கற்கள் என்று அறிந்திருந்தார்கள். இன்னும் சிலைகள் பேசாது கேட்காது என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்னும் சிலைகள் மக்களுக்கு எந்த தீங்கையும் அளிக்காது, எந்த பலனையும் கொடுக்காது என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சிலைகளின் மீது உட்கார்ந்து அந்த சிலைகள் ஈயை தடுக்காமல் இருப்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். இன்னும் அந்த சிலைகள் முன்னால் வைக்கப்பட்ட உணவை எலி உண்கிறது, எலி உண்ணக்கூடியதை அந்த சிலைகள் தடுக்காமல் இருப்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனதிற்குள்ளே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், எதற்காக மக்கள் இந்த சிலைகளுக்கு சிரம் தாழ்த்துகின்றார்கள் என்பதாக. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்குள்ளே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எதற்காக மக்கள் தங்களுடைய தேவைகளை இந்த சிலைகளிடத்தில் முறையிடுகின்றார்கள் என்பதை தனக்குள் கேட்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். இதில் ஒரு வரி மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வக்கான இப்ராஹிமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள், யாரிஃபு, அறியக்கூடியவர்களாக, அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக சிலைகள் எல்லாம், ஹிஜாரத்துன், கற்கள் தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ இன்றைய பாடம் ஆசரின் மகனை குறித்தான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தான பாடமாக அமைந்துள்ளது. இதில் சொல்லப்பட்டிருந்த ஒற்றை சொற்களை தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள், மனனம் செய்து கொள்ளுங்கள். நேற்றைய பாடத்தையும் இன்றைய பாடத்தையும் தெளிவாக பார்த்து பாடங்களை எழுதி முறையாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் படிக்கக்கூடிய வரலாறின் மூலம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி முழுமையாக இஸ்லாத்தையும் ஈமானையும் பின்பற்றி வாழக்கூடிய உன்னதமான உயர்தரமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதோடு இந்த மார்க்க கல்வியை முழுமையான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக.
வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.